ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக். ஹோப்ஃபுல்லி ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சு லாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது சம்பந்தமான மற்றும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் வரும், யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், எந்த ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்குமே ரவுண்ட் ஒன் ஃபில் பண்ணி முடிச்சு நாளைக்கு அலாட்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தான். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் ஓப்பன் பண்ண பிறகு அவசரப்படாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் மற்ற உங்களுடைய டிசிஷன் எடுங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாங்களா? ரெகுலராக சொல்கிற விஷயங்கள் தான். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கும், யாருக்கு இந்த வீடியோ யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவையும் இந்த சேனலையும் மறக்காமல் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச பிறகு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ நாளைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தால் என்ன மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்னா, மூணு சாய்ஸஸ் தான் இருக்குது. அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் 3 வகையாக தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 1 என்னன்னு கேட்டால், நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் ஸோ எத்தனை சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். சாய்ஸஸ் தெரியாது. சிலர் 3 கொடுத்துருக்கலாம், 5 கொடுத்துருக்கலாம், 10 கொடுத்துருக்கலாம், 50 கொடுத்துருக்கலாம், 100 கூட கொடுத்துருக்கலாம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுத்தீங்களோ, ஆப்ஷன் 1 நீங்கள் எந்த சாய்ஸ் 1 கொடுத்தீங்களோ உங்களுடைய மொதல் சாய்ஸே உங்களுக்கு அலாட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. நாளைக்கு நடக்க போகிற ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னா இதுவாக இருக்கலாம். இல்லைனா ஆப்ஷன் 2ல இருந்து நீங்கள் எத்தனாவது ஆப்ஷன் கொடுத்தீங்களோ, ஒரு 20 கொடுத்துருந்தீங்கன்னா 2லேருந்து 20க்குள்ள இருக்கிற எந்த ஆப்ஷன் வேணாலும், எந்த சாய்ஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? அதாவது ரெண்டாவது ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் 1ல எந்த காலேஜ் எந்த பிரான்ச் கேட்டீங்களோ அதுவே உங்களுக்கு அலாட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா செகண்ட் சாய்ஸ்ல இருந்து நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த சாய்ஸஸில் நீங்கள் கொடுத்த அந்த காலேஜஸ் ஏதோ ஒரு காலேஜ் அல்லது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் கொடுத்தது தான். 2லேருந்து 20 இருக்கலாம், இல்லை 30 இருக்கலாம். எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அந்த சாய்ஸஸில் ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் அலாட்மெண்ட்டில் வரும் நாளைக்கு. இல்லைனா நோ அலாட்மெண்ட்னு வரலாம், அலாட்மெண்ட் இல்லைன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேஸ். யாருக்கு இது வரும்னு கேட்டிங்கன்னா, குறைந்த அளவில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு, அதாவது சாய்ஸஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு ரேங்கிங்கில் கீழே இருக்கிறவங்க. இப்போ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சிருக்குன்னா ரவுண்ட் 1லேயே நீங்கள் 200லேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ பாட்டம் போர்ஷன் ஆஃப் த ரவுண்ட் 1ல் இருக்கிறவங்க பல முறை சொல்லியிருக்கோம் அதிகமான சாய்ஸஸ் கொடுங்கன்னு. தவறுதலாக யாராவது குறைவான சாய்ஸஸ் கொடுத்துட்டீங்கன்னா நோ அலாட்மெண்ட்னு வரும். பட் பயப்பட வேணாம், அலாட்மெண்ட்டே வரலனாலும் நீங்கள் இன்னும் கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு முடியல, யூ ஆர் ஸ்டில் இன்டு த கவுன்சிலிங் ப்ராசஸ். தைரியமாக இருக்க, என்ன பண்ணுங்கிற கைடன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் முதல் சாய்ஸாக எது கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜோ அந்த டிபார்ட்மெண்ட் அலாட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா உங்களுடைய ரெண்டாவது சாய்ஸஸ்லேருந்து எந்த சாய்ஸஸ் வரைக்கும் கொடுத்துருக்கீங்களோ, எத்தனை நம்பர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்து அதில் ஏதோ ஒரு சாய்ஸ் உங்களுக்கு அலாட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சுத்தமாக அலாட்மெண்ட்டே இல்லைன்னு வர வாய்ப்பு இருக்குது. 3 பாசிபிலிட்டிஸில் ஒவ்வொரு பாசிபிலிட்டி வந்தால் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்த மொதல் சாய்ஸே உங்களுக்கு அலாட் ஆகி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ உங்களுக்கு வரக்கூடிய அலாட்மெண்ட் ஆர்டரில் எத்தனை வகையான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும்? ஓகே, ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி பேசும்போது சரி, கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் பேசும்போது நிறைய நாங்கள் பேசியிருப்போம். இப்போ பர்டிகுலராக நீங்கள் கொடுத்த, ஏன்னா இது வந்து ரவுண்ட் 1ங்கிறதுனால உங்களுக்கு அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைச்சா என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் வரும் அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சின்னா, ஸோ நீங்கள் உங்கள் லாகின் ஐடியில் போயிட்டு உங்களுடைய அந்த ஓப்பன் டென்டேட் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஓகேங்களா? இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கீழே பாருங்கள், 3 சாய்ஸஸ் தான் இருக்கும். ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. உங்கள் அப்ளிகேஷன், உங்கள் நேமும் உங்கள் அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த கம்யூனிட்டி, உங்களோட ஜென்ரல் ரேங்க்னா கம்யூனிட்டி ரேங்க்னா, அதுக்கப்புறம் வர இன்ஃபர்மேஷன் நல்லா பாருங்கள். அலாட்டட் கம்யூனிட்டின்னு வருது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் அலாட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு பிசி கோட்டாவில் அலாட் பண்ணியிருக்கா, ஓசி கோட்டாவில் அலாட் பண்ணியிருக்கா, இல்லை நீங்கள் பிசிஎம்மா, எஸ்சியா, எஸ்டியா, எம்பிசியா, அந்த அலாட்மெண்ட் எதில் வந்திருக்கோ அது இங்கே காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ பிசினா பிசின்னு காட்டுது. அப்புறம் எந்த பிரான்ச்சு எந்த காலேஜ், ஸோ ரொம்ப கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ எந்த காலேஜ் என்ன பிரான்ச் கிளியராக இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்தால் உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான் வரும். கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் 1 என்ன, நான் அக்செப்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த அலாட்மெண்ட்டை வச்சுக்கிறேன். ஸோ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் அலாட்மெண்ட். இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன். ஸோ எனக்கு கொடுத்த இந்த ஆப்ஷனே எனக்கு ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்கள் அந்த
பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே போய் சப்மிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இல்லை எனக்கு இது வேண்டாம், ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்தது நீங்கள் அப்போட மூமெண்ட் போக முடியும், உங்களுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, நம்பர் ஒன்னே வந்துருச்சு, கீழே தான். பட் கம்ப்யூட்டரை பொறுத்துக்கு கீழே போன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸோ கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸ் ஆயிரும், கீழே போகாது. அது என்ன செய்யணும், இதுக்கு நீங்கள் ஒரே ஆப்ஷன் என்ன, டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். ஸோ அடுத்த ரவுண்டில் போகும்போது நீங்கள் தான் கேண்டிடேட் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் கேண்டிடேட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டிக்ளைன் அண்ட் டிக்ளைன் அண்ட் கோ டு நெக்ஸ்ட் ஒன் சொல்லலாம். இல்லைனா டிக்ளைன் அண்ட் குவிட் கவுன்சிலிங், எனக்கு வேணாம் நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லலாம். இந்த மூணு ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் சொல்லணும். ஸோ எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே போய் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு பாப்பப் வரும் உங்களுக்கு. நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ஓகேவா இல்லையான்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு காட்டும். இது முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்னது, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் சாய்ஸ் 1 வந்தவங்களுக்கு. ஒருவேளை செகண்ட் சாய்ஸ் வந்து மீதி நான் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்று வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். செகண்ட் சாய்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட்லேருந்து மீதி நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் ஏதோ ஒரு சாய்ஸ் உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு சேம் அதே மாதிரி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்கள் அப்ளிகேஷன் ஐடி, உங்கள் கம்யூனிட்டி, ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் எல்லாம் வந்துருச்சு. அலாட்டட் கம்யூனிட்டி பாருங்க, இங்கே நல்லா பாருங்கள். இந்த கேண்டிடேட் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தாலும் இவருக்கு எதில் அலாட் பண்ணியிருக்கு, ஓசியில் அலாட் ஆகிருக்கு. இவருடைய கட் ஆஃப் மார்க்கு இவருடைய ரேங்க்கு ஓசியில் அலாட் ஆகிருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்குமா, ஓசிங்கிறது எல்லா கம்யூனிட்டியுமே உள்ளே வருவாங்க. நாங்கள் அலாட்மெண்ட்டுக்காக எப்படி அலாட்மெண்ட் நடக்குங்கிற ஒரு டெமோவே போட்டிருக்கோம். அதில் இதில் காமிச்சுக்கிட்டே இருக்குங்களா? ஸோ இதில் கிளியராக பாருங்கள். ஸோ இந்த கேண்டிடேட்டு எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவருக்கு அலாட்மெண்ட் ஓசியில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அவருக்கு எந்த காலேஜ் எந்த பிரான்ச்சுன்னு கிளியராக கொடுத்துருக்கு. இவருக்கு செகண்டு அண்ட் பிலோங்கிறதுனால 5 ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் 1 அங்கே கேட்ட அதே விஷயம் தான். சார் எனக்கு அலாட் பண்ணதே போதும், எனக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு 20 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, இது வந்து 8வது ஆப்ஷனாக இருக்குது, இதுலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம்னு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடு போதும், மேலே இருக்கிறது வேண்டாம், ரிஸ்க் வேணாம், நான் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க விரும்பல, இதே போதும்னா நீ இதோட கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சார் மேலே இன்னும் நான் பெட்டர் சாய்ஸஸ் கொடுத்தேன், எனக்கு அது கிடைச்சா பரவாயில்ல, ஆசையாக இருக்குது, அது கிடைச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், எனக்கு மனசு சொல்லுது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். இப்போ எனக்கு இது ஒத்துக்கிறேன், இந்த கொடுத்த நீங்கள் அலாட்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன், ஒருவேளை மேலே ஏதாவது எனக்கு சான்ஸ் இருந்தால் ரீஅலாட்மெண்ட் போட்டு கொடுங்கன்னு கேட்குறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? செகண்டு, இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்களா உங்களுக்கு என்ன ஆகுனா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒன்று வரும். ஓகேவா? மற்றபடி 3வது ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு இந்த அலாட் பண்ண காலேஜ் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கு மேலே இருக்கிறத கொடுங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் போகலாம். ஐ டிக்ளேர் இந்த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் அப்ரூவ்மெண்ட். புரியுதுங்களா? எனக்கு நீங்கள் அலாட் பண்ணி இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம், இந்த ஒதுக்கீடு எனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு இதுக்கு மேலே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நான் இது 8வதுன்னு சொன்னேன், அப்போ எனக்கு இதுக்கு மேலே 7 ஆப்ஷன் இருக்குல்லையா, அது 7 ஏதாவது ஒன்று இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகே, இல்லை அப்படி உங்களால் அலாட் பண்ண முடியலன்னா பேசாம நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லுங்க. அதான் தேர்ட் ஆப்ஷன். இது வேண்டாம், எனக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்க, இல்லைன்னா பேசாமல் மேலே உங்களால் கொடுக்க முடியல என்ன நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அனுப்பிச்சிருங்க. இதுதான் தேர்ட் ஆப்ஷன். 4 ஆப்ஷன் நேரடியாக எனக்கு இது வேண்டாம், நான் பேசாம அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கிறேன் டேரெக்டாக சொல்லிடுது. அப்போட மூமெண்ட்டை பற்றிலாம் யோசிக்கல, எனக்கு இது வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது. கடைசி ஆப்ஷன் என்ன, அதில் இருந்த மாதிரியே தான் கடைசி ஆப்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பண்ணுங்கள், ஏற்கனவே அந்த சொன்ன அந்த ஆப்ஷன் மாதிரி தான். எனக்கு இந்த இது வேணால் நான் டிக்ளைன் பண்ணிட்டு நான் கவுன்சிலிங் ப்ராசஸ் விட்டு வெளியே போய்க்கிறேன். இந்த மாதிரி வந்தால் நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுக்கணுங்கிறத நிதானமாக யோசித்து கொடுங்க. சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா போய் கன்ஃபார்ம் ஆகிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் 1, 2, 3 எதுனாலும் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன் நம்பர் 2 கொடுக்குறீங்க, ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆட் ஃபார் அப்வர்ட் மூமெண்ட் இஃப் அலாட்டட் இந்த அப்வர்ட் மூமெண்ட் கேட்குறீங்க, 2வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, சப்மிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம். செகண்ட் கொடுத்தா மட்டும் நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், கீழே பாருங்கள், செலக்ட் ரிப்போர்ட்டிங் டிஎஃப்சி ஃபார் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்கா, செகண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு டிஎஃப்சி சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் எதுன்னு பார்த்து அந்த டிஎஃப்சி சென்டரை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட்
கொடுத்த அலாட்மெண்ட்டை, அதாவது ஃபர்ஸ்ட் சாய்ஸே கிடைச்சி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏற்றுக்கிட்டா உங்களுக்கும், இல்லை செகண்ட்ல இருந்து நீங்கள் கொடுத்த மற்ற சாய்ஸஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, அதாவது அக்செப்டன்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சாய்ஸ், நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வர டைரக்டாக என்ன ஆகும்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு வந்துடும். ஸோ இதுதான் ஃபைனல், உங்களுக்கு இனிமேல் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? யார் யாருக்கு வரலாம்னா ஃபர்ஸ்ட் சான்ஸ் சொன்ன பாருங்க, அதாவது நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ்லேயே முதல் சாய்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்த கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்லேயும் நம்பர் ஒன்னை செலக்ட் பண்ணீங்கன்னா இது வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை செகண்ட் ஆப்ஷன்லேருந்து மீதி இருக்கிற எந்த சாய்ஸஸ் கிடைச்சிருந்தாலும் வந்த கன்ஃபர்மேஷன் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இது வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அந்த டைமுக்குள்ளே அந்த காலேஜில் போய் பணத்தை கட்ட வேண்டியதுதான். ஓகேவா? அது என்ன எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் இப்போ கவர்மெண்ட்டுங்கனால 2000 போட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சொல்கிறோம் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கட்டணும். எங்கே கட்டணும்னா நீங்கள் அந்த காலேஜில் போய் பே பண்ணிட்டு நீங்கள் ஃபீஸை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவங்க எல்லாம் இருந்தால், அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வாங்குறதா இருந்தால், அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வர ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை. ஓகேவா? அதுவே உங்களுக்கு எல்லாமே அங்கே அலாட்மெண்ட்டில் வந்துடும், பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஒருவேளை செகண்ட்ல இருந்து வேற ஆப்ஷன் வந்திருந்தால் அதுலேயே நீங்கள் கொடுத்த ஆப்ஷனில் ஐ அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு அந்த ஆப்ஷன் கொடுத்தா செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் கரெக்டுங்களா? செகண்ட், அதாவது ரெண்டாவது சாய்ஸ்லேருந்து மீதி இருக்கிற சாய்ஸில் ஏதோ ஒரு சாய்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகியிருந்தா உங்களுக்கு வந்து இப்போ அலாட்மெண்ட்டில் நீங்கள் அந்த 5 லிஸ்ட் வரும். 5ல் ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வரும். மூணாவது பாருங்க, டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு, டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு, டிக்ளைன் அண்ட் பிட்டுக்கு எதுவுமே வராது. ஓகே, வேற அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வர அலாட்மெண்ட்டுக்கு பேர் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு பேர். ஓகேவா? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு காலேஜ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே போட்டு வந்துடும். ப்ளஸ் என்ன கொடுத்துருப்பாருங்க, ரிப்போர்ட்டிங் டிஎஃப்சி சென்டர், எந்த டிஎஃப்சி சென்டர் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும், எந்த டேட்குள்ளே பண்ணணும்னு சொல்லுது. இங்கே அதே மாதிரி தான் பாருங்கள், பணம் கட்டணும். வேற இந்த 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாம் இந்த பணம் கட்ட தேவையில்லை. பட் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கொண்டு போய் டிஎஃப்சியில் சப்மிட் பண்ணிடணும். உங்களுடைய +2 மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது கண்டிப்பாக நீங்கள் டிஎஃப்சியில் சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா? பயப்பட வேண்டாம். இந்த டிஎஃப்சியில் சப்மிட் பண்ணுற இந்த சர்டிஃபிகேட்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நேராக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இந்த உங்களுடைய அப்போர்டு மூமெண்ட்லையோ இல்லை ஒருவேளை இதுவே உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட் ஆகி வந்ததுன்னா அந்த காலேஜுக்கு அது போயிடும். அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து நீங்கள் இங்கே அதிகமாக பேன்றீங்க, ஒரு 20,000 25,000 பே பண்ண பார்த்தாலும் பயப்பட தேவையில்ல. இந்த பணம் எந்த கல்லூரிக்கு நீங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட் வருதோ அந்த கல்லூரிக்கு நேரடியாக பணம் போயிடும். நீங்கள் அந்த கல்லூரி போய் இந்த அமௌண்ட்டை கழிச்சுட்டு பேலன்ஸ் கட்டினா போதும். ஓகே, இது சம்மந்தமாக பாருங்கள், ஒரு டெமோ போட்டிருக்கோம். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தா என்ன நடக்குங்க ஒரு டெமோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், லாஸ்ட் இயர் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 16 ஆப்ஷன் கொடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு 13வது ஆப்ஷன் கிடைச்சது, அக்செப்ட் அப்போர்டு கொடுத்ததுனால அவருக்கு 5வது ஆப்ஷன் எப்படி கிடைச்சது, அது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸை போய் பாருங்கள். ஓகேங்களா? சீட் நாட் அலாட்டட். ஸோ இது ஒன்றும் இல்லை. இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த ஆப்ஷன்ஸ், இது வந்து குறைவான ஆப்ஷன் கொடுத்தவங்க இந்த பிரச்சனை வரும். சீட் அலாட்மெண்ட் பண்ணாமல் போகிறது வழி இல்லை. ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப மினிமமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆப்ஷன்ஸு உங்களுடைய கட் ஆஃபுக்கு அலாட் பண்ண முடியல, நீங்கள் கேட்ட ஆப்ஷன்ஸ் அலாட் பண்ண முடியலன்னா இதுதான் ஒரு சீட் நாட் அலாட்டடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான ஆப்ஷன் வரும். இதுக்கு செப்பரேட்டாகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். சீட் நாட் அலாட்டட் வந்தால் என்ன செய்யணுங்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சேனலில் போய் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, இது எல்லாருக்குமே, அதாவது டிஎஃப்சி சென்டரில் போய் பணம் கட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நேரடியாக கல்லூரிக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போய் ஃபீஸை பே பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இது நிதானமாக கவனிங்க. இது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எல்லாருக்குமே இது போதும். நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் கண்டிப்பாக காலேஜ் போனீங்கன்னா அல்லது டிஎஃப்சி சென்டர் போனீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி இது கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. இது தவிர நீங்கள் ஸ்பெஷல் கோடாவில் வந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க. ஃபைனலாக உங்கள் காலேஜில் இது எல்லாமே உங்கள்கிட்ட ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இது மினிமம் 3 இயர்ஸ் to 4 இயர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோர்ஸ் முடிஞ்சாதான் கொடுப்பாங்க. எந்த கல்லூரியும் கையில் கொடுக்கறது இல்லை.
என்ன உங்களுக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம்னா, நீங்கள் தயவு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதிகமான எண்ணிக்கையில் இந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் போட்டுக்கும். ஓகே, லிஸ்ட்டு போட்டுக்க பாருங்க. மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி, வேறு என்ன டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி ஆதார் கார்டு உடைய ஜெராக்ஸு, இதெல்லாமே தேவைக்கு அதிகமாக போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு ஒரு 20 காப்பின்னு வச்சுக்கோங்களேன், 20 காப்பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா 20 காப்பீஸ் எதுக்கு போட சொல்கிறோம்னா, காலேஜில் ஒரிஜினல் வாங்கிட்டாங்கன்னா நாளைக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேறு லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை இந்த பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண போகிறீங்க, இல்லை பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒன்று தேவைன்னா அங்கே ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணணும், இல்லை வேறு ஏதோ பர்பஸுக்கு ஜெராக்ஸ் சப்மிட் பண்ணணும்னா அப்போ போய் காலேஜில் எனக்கு ஜெராக்ஸ் கொடுங்கன்னு கேட்டுக்க முடியாது. என் ஒரிஜினல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட ஜெராக்ஸ் இல்லைங்க, என்கிட்ட கொடுங்கன்னு போய் எழுதிக்கிட்டேன். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இருக்காது, மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த தொல்லை வேணாங்கிறதுக்காக தான் ஒரு 20 செட் 20 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. போடுறதோடு இல்லாமல் கல்லூரியில் ஹாஸ்டலில் யாராவது கொண்டு போய் குழந்தைங்களை சேர்த்துறீங்கன்னா அது ஒரு 5 காப்பி ஜெராக்ஸ் எல்லாமே உங்கள் குழந்தைகிட்ட கையில் கொடுத்தீங்கன்னா அங்கே அவருக்கு ஏதாவது பர்பஸுக்கு தேவைப்படலாம். ஒரு ஸ்கூலில் ஏதாவது செலெக்ஷன் இருக்கலாம், ஒரு ஸ்கூல் டீமுக்கு செலெக்ஷன் இருக்கலாம், இல்லை என்எஸ்எஸ் என்சிசி மாதிரி செலெக்ஷன் இருக்கலாம், வேறு ஏதாவது அங்கே ஏதாவது கமிட்டிலையோ இல்லை வேறு ஏதாவது கிளப்லையோ அவங்க செலெக்ஷன் இருக்கலாம். ஏதோ ஒரு பர்பஸுக்கு அவங்களுக்கு அங்கே தேவைப்படும். அப்போ அவங்க வந்து பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட தேடி இருக்க முடியாது. ஏன்னா ஹாஸ்டலில் இருந்துட்டு டெய்லியும் கூட ஜெராக்ஸ் கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால் அங்கே ஒரு 5 காப்பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் 15 காப்பி நீங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மறக்காமல் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே. ஸோ எப்போ யார் அதாவது இப்பயே கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் ப்ரொவிஷனல் ஆர்டர் வாங்கிட்டு போய் காலேஜில் சேரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை 10 நாள் கழிச்சு டென்டேட்டிவ் ஆர்டர் வந்து ப்ரொவிஷனல் வந்த பிறகு போய் சேரவங்களா இருந்தாலும் சரி, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாரி மறக்காமல் லேட்டஸ்ட்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்து வைங்க. எடுத்து அதுவுமே அதே மாதிரி நிறைய காப்பீஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மினிமம் ஒரு 20 காப்பியாவது போடுங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு 10 காப்பி வச்சுக்கோங்க. குழந்தைங்கிட்ட ஒரு 10 காப்பி கொடுத்து வைங்க. ஒருவேளை ஹாஸ்டலில் போய் இருக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு 10 காப்பி தேவையில்லை, நீங்கள் எல்லாமே வீட்டில் வச்சுக்கலாம். வேறு ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட ஒரு 10 காப்பீஸ் கொடுங்க. அங்கே ஏதோ ஐடி கார்டு தேவைப்படலாம், ஏதோ பர்பஸுக்கு ஹாஸ்டலில் ஏதோ ஒரு கார்டுக்கு இல்லை லைப்ரரி கார்டுக்கு தெரியல. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனாலும் ஸ்பேருக்கு சமயத்தில் அங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படலாம். அதில் ஒரு 10 ஃபோட்டோவோ 5 ஃபோட்டோவோ கொடுத்து வைங்க. எப்படி ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அதுவும் கொடுத்து வைங்க. ஓகேவா? அதே மாதிரி முடிஞ்சால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 17 18 டச் பண்ணுற நியர்பை தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஒருவேளை 18 யாராவது கிராஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிபே இருக்கோ இல்லை ஃபோன்பேவோ உங்களுடைய யூபிஐ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியராக இருக்கும். வேற 18 இயர்ஸ் அடையாத மாணவர்களாக இருந்தால் முதல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்த்டே என்னைக்குன்னு பார்த்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேஸ் அல்லது 3 டேஸ் உங்களுக்கு யூபிஐ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. த்ரூ ஃபோன் தான் நம்ம எல்லாமே மோஸ்ட்லி டிஜிட்டல் பேமெண்ட் தான் எங்கே போனாலும் பண்ணுறோம். ஜிபேவாக இருக்கலாம், ஃபோன்பேவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதனால் ஒரு யூபிஐ ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆஸ் அ பேரண்ட்டாகவும் ஸ்டூடெண்ட்டாகவும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களுக்கு தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு என்ன கைடன்ஸ் வேணாலும் எந்த சப்போர்ட் வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். எங்களோட டீட்டெயில்ஸ் சேனலுடைய மெயின் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. எது தேவைன்னாலும் அப்ரோச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கும். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர் அனைவருக்கும் எங்களை வாழ்த்துக்களை இன்னைக்கு தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரி உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடம் கிடைக்கணுங்கிற நாங்களும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ வழக்கமாக சொல்கிற விஷயம்தான், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவும் நம்ம சேனலும் யாருக்கெல்லாம் யூஸ் இருக்குன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். குட் லக். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு உங்களை விரைவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. தேங்க்யூ.